ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ ரிசல்ட் ரெடியாக இருக்குது. அதை தான் எப்படி உங்கள் மொபைல் வழியாகவே பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி சர்ச் பாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரைட் சைடில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நிறையா இது வந்து கால் லெட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் இது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறவங்க ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொத்தம் 77 பேஜ் இருக்குது. 77 பேஜ்லேயும் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இவங்களாம் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு. இதை வந்து நிறைய டீட்டெயில் நம்பர் இருக்குது, எப்படி நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரைட் சைடில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஃபைண்டின் பேஜுன்னு இருக்கும். இந்த ஃபைண்டின் பேஜை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இதில் டைப் பண்ணிங்க. இப்போ நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், எங்கே இருக்கோ உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேரும் வந்துடும். இல்லைனாலும் நீங்கள் ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துங்க. இதுபோல் தகவல்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.